ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டையில் எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போங்க. இந்த மாதிரி பிரண்டையை வாங்கிட்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சிருங்க. இந்த மாதிரி உரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோல் தான் உங்களுக்கு ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்கும். முத்தனதாக இருந்தால் இந்த மாதிரி உரிச்சிக்கலாம். ரொம்ப இலசாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இந்த பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துடலாம். இந்த நார், இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா நார், இதுதான் ரொம்ப அரைப்படாது உங்களுக்கு. பாருங்கள், இந்த தண்டு இந்த மாதிரி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் நல்லா செய்யலாம். அந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நான் காட்டுறேன் வாங்க. பிரண்டை குழம்பு வைக்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு. அதுலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 25 மிளகு எடுத்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க. பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம். எண்ணெய்க்குள்ளேயே போட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த பிரண்டை நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிடணும். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 5 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இதில் போட்டுக்கணும். மீடியம் சைஸ் தக்காளி 2 இருந்தது, அதையும் நான் எடுத்து போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே வடிச்சிருவோம். வடிச்சிட்டு மிக்சியில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். நம்ம இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3 சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அதை வதக்கணும் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேயே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு போடுறேன். 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு தூள் தான் இது. இதில் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டு ஒரு வதக்கிடலாம். அதுக்காக எல்லாம் ஒரு வதக்கிட்டு இந்த சைஸு புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்குங்க. இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஒரு தட்டு வச்சு லேசாக மூடி வச்சுருவோம். கொஞ்சம் ஓப்பன் ஆகி இருக்க மாதிரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த குழம்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா தட்டை வச்சு லேசாக அப்படி மூடி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சுருங்க. நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த குழம்பு எடுத்துடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த பிரண்டை குழம்பு நம்ம ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை மூட்டு கை கால் வலி, உடம்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பிரண்டையில் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி இந்த குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.